சந்தோஷமா இரு. எழுந்துருமா, எழுந்துரு. கணேசா, அக்கா கூப்பிடுறா. சரிப்பா. எங்க பொண்ணு ரெடி ஆயிட்டு இருக்கா போல இருக்கு. அக்கா சீக்கிரமா அக்கா, டைம் ஆகுது. பேச வேண்டியதெல்லாம் கரெக்டா பேசிடணுங்க. பேசிடலாம். இதோ வரானப்பா. வந்துட்டா. சரி சரி. பொண்ணு ஓகேவா? போமா, எல்லாருக்கும் போய் காஃபி கொடு போ. நீ சாப்பிடுறா? எல்லாரும் சாப்பிடுங்க. மாப்பிளைக்கு பார்வதியை பிடிச்சிருந்தா கல்யாணம் தான். பார்வதிய போட்டோல பார்த்ததுமே என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எப்ப பார்வதியை நேர்ல பார்க்க போறோம்னு துடிச்சுக்கிட்டு இருந்தான். எங்களுக்கும் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்வதி சின்னையா வாட்ஸ் கோயிங் ஆன்? பார்வதிய பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. ஓ மை காட், பார்வதி வானத்துல இருந்து இறங்கி வந்த தேவதை மாதிரி இருக்க. எங்க முதலாளி அம்மாவோட சின்ன மகன். அப்படி எங்க சின்ன முதலாளி. தம்பி. வணக்கம் வணக்கம். உட்காருங்க தம்பி உட்காரு. சரிங்க சுந்தரம். பட்டம்மா, காஃபி ஏதாவது எடுத்துட்டு வாங்க. சுந்தரம் பரவாயில்ல, வேணாம் வேணாம். நான் இந்த மாதிரி பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன்லாம் லைவா பார்த்ததே இல்லை. சீரியல்லையும் சினிமாலையும் தான் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். சார் என்ன பண்ணுறீங்க? ஆட் ஃபிலிம் கம்பெனியில் செக்யூரிட்டி கார்டாக ஒர்க் பண்ணுறேன் சார். எல்லாம் பிடிச்சது போய் மாதம் ஒரு 15,000 ரூபா சம்பளம் வரும். ஓ குட். பார்வதியை பார்க்கணும்னு அவசியம் இல்லை, பார்வதி பற்றி விசாரிக்க கூட தேவையில்லை. சி இஸ் பெஸ்ட். பார்வதி மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஏமா, என் பையனை உனக்கு பிடிச்சிருக்கா? எங்க அப்பாவோட விருப்பம் தான் என் விருப்பமும். எங்க சம்பந்தம் உனக்கு பிடிச்சிருந்தா சீக்கிரமாவே கல்யாணத்தை நடத்திடலாம். உனக்கு முழு சம்மதம் தானமா? நான் தான் சொன்னேன்ல, எங்க அப்பா என்ன சொல்றாரோ அதுதான் எனக்கும். நான் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசலாமா? அஃப்கோர்ஸ், இதுல என்ன இருக்கு? பொண்ணு மாப்பிள்ளையும் மனசு விட்டு பேசினா தானே என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். போங்க போய் பேசிட்டு வாங்க. பார்வதி போய் பேசிட்டு வா. தம்பி பேசிட்டு வாங்க. போமா. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? அதான் சொன்னேனே, எங்க அப்பாவுக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் பிடிச்ச மாதிரி தான். நல்லா கை நிறைய பணம் சம்பாதிக்கிற மாப்பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டியா? பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லைன்னு நினைக்கிறவனா? அப்படி இருக்கும்போது என் வாழ்க்கையில பங்கெடுத்துக்க போறவரு நிறைய பணம் சம்பாதிக்கிறவரா இருக்கணும்னு நான் எப்படி நினைப்பேன்? நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி சம்பாதிக்கிற வாய்ப்பு கிடைச்சா? அப்படி நீங்க சம்பாதிச்சா எனக்கு சந்தோஷம்தான். சம்பாதிக்க போறது நான் இல்ல பார்வதி, நீதான். நானா? நான் சம்பாதிக்க போறேனா? அது எப்படி? நான் ஒர்க் பண்ற ஆட் ஃபிலிம் கம்பெனியில் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இதுதான் உன் போட்டோ காமிச்சேன். பார்க்க ஹீரோயின் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க.
அவங்க எடுக்கிற ஒரு விளம்பர படத்தில் நடிக்கிறதுக்கு லட்சக்கணக்கில் பணம் தரேன்னு சொன்னாங்க. ஒரே மாசத்துல நிறைய விளம்பரத்தில் நடிக்கலாம், பல லட்சம் சம்பாதிக்கலாம். நீ நடிச்சினா 3 வேளையும் ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிடலாம், கார்ல சுத்தலாம். நீ, நான், என் அப்பா அம்மா எல்லாரும் சொகுசா வாழலாம் பார்வதி. கண்டிப்பா நான் நடிக்கணும்னு சொல்றீங்களா? நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது பார்வதி. அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், அட்வான்ஸ் கூட வாங்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. சிரிப்பு வந்தா நான் சிரிச்சிருவேன், அழுக வந்தா அழுதுருவேன், என் மனசுல படுறத நான் பேசுவேன். எனக்கு அவ்வளவுதான் தெரியும், நடிக்கலாம் தெரியாது. அது என்னால முடியாது. என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போற? என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட வரையும் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச எங்க அப்பாவையும், எனக்கு பிறக்க போற குழந்தைங்களையும், என் கூட பிறந்த தம்பியையும் நான் நல்லபடியா பாத்துக்குவேன். வேற என்ன வேலைனாலும் சொல்லுங்க, நான் சந்தோஷமா அதை செய்வேன். ஆனா நடிக்க மட்டும் மாட்டேன். ஏய் லூசா, நீ சொன்னா புரியாதா உனக்கு? இல்லங்க, நான் நடிக்க மாட்டேன். நான் பேசுனது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. சரி, நான் பெரியவங்க கிட்ட பேசிக்கிறேன், நீ வா. நாங்க சொன்ன கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டா இந்த கல்யாணம் நடக்கும், இல்லன்னா நடக்காது. நீங்க இல்லனா பார்வதி கல்யாணம் பண்றதுக்கு 100 இல்ல 1000 பேர் இருக்கா. ஒருவேளை உங்க மனசுல அந்த எண்ணம் இருக்கோ என்னவோ. என்னடா சொன்ன? சார், எதுக்கு படிச்சீங்க? பேசிட்டு இருக்கும் போதே அடிக்கிறீங்க. எங்களுக்கு அடிக்க தெரியும். பார்வதிக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ற நீங்களே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தானே சொன்னேன். டேய் வாயை மூடு, வார்த்தையை அளந்து பேசு, இல்லைன்னா உன்னை இங்கேயே வெட்டி போட்டுருவேன். வெட்டுவ. உன் பொண்ணோட லட்சணம் தெரியாது நினைச்சியா? சின்ன வயசுலயே அம்மாவை முழுங்கிட்டாள்ல இவ. இவ ராசி நாளைக்கு என் பையனை முழுங்கிருச்சுன்னா இந்த ராசி கெட்ட சம்பந்தம் எங்களுக்கு வேண்டாம். எங்களை ஆள விடுங்க. இவளை எவன் கட்டான்னு பாக்கலாம் வாங்க. போக போக